புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். இன்னைக்கு காலையில் தான் வந்து ஆக்சுவலாக அவனோட ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த மெசேஜை பார்த்தோன்னே தென் ஐ கம்யூனிகேட்டட் வீட்டில் எல்லாத்துக்கும் சொன்னேன் நான். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு. அவன் தான் டெய்லி காலையில் இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் இந்த விஷஸ்லாம் போடுவான், மோட்டிவேஷனல் இதெல்லாம் போடுவான். டெய்லி காலையில் ஒரு 2 ஃபார்வர்ட் வச்சு தலைவர் பண்ணிடுவார். நான் வீடியோ காலில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்தான். ஸோ he came, we spoke, I met him. Yeah, he was very miserable actually and he was battling the cancer in a very very serious way. அவரோட பெயின் எல்லாத்தையுமே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ஃபோனில். ஸோ தட்ஸ் வென் இட் ரியலி ஹிட் அஸ் ஆக்சுவலி. இல்லை மச்சான், நான் இதெல்லாம் ஐ வில் ஃபைட், நான் வந்து ஃபைட் பண்ணி நான் வந்துடுவேன் மச்சான், திருப்பி நான் பழைய மாதிரி நான் வந்து நிற்கிறேன் பாரு. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே புல் அரிச்சு போச்சு. அப்பா என்னடா இது, லுக் அட் தட் ஸ்பிரிட் தட் ஹி ஹேஸ் அப்படிங்கிறது. அப்புறம் திடீர்னு ஒரு மெசேஜ் வச்சு, இல்லை மச்சான் இது மாதிரி தேர் அட்மிட்டிங் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. சரிடா நீ எல்லாம் ரெடி ஆகிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இறங்குது. ஸோ ஐ திங்க் அவங்க 2 பொண்ணுங்களும் தேர் வென்ச்சரிங் இன் டு மீடியா. நேத்ரனோட ஆத்மா வந்து நிஜமாலுமே எப்போ சாந்தி அடையும்னா, இந்த பொண்ணுங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த குடும்பத்தை அந்த பொண்ணுங்க நல்லா காப்பாற்றுற டைமில் வந்து ஐ திங்க் he will feel very happy. நேத்ரன் சார் இறந்த ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் ரொம்பவே உலுக்கி போட்டு ரொம்பவே கஷ்டத்தில் தள்ளி இருந்துச்சு. இந்த செய்தி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு சார்? இன்னைக்கு காலையில் தான் வந்து ஆக்சுவலாக அவனோட ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த மெசேஜை பார்த்தோன்னே தென் ஐ கம்யூனிகேட்டட் வீட்டில் எல்லாத்துக்கும் சொன்னேன் நான். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு. அதாவது நேத்ரன் அப்படின்னு நம்பர் இருக்கு இல்லையா, அவரோட வாட்ஸ்அப்ல இருந்து அவர் மெசேஜ் பண்ணுற மாதிரி யாரோ மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி நேத்ரன் நம்பர் சொல்லி. அவன் தான் டெய்லி காலையில் இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் இந்த விஷஸ்லாம் போடுவான், மோட்டிவேஷனல் இதெல்லாம் போடுவான். டெய்லி காலையில் ஒரு 2 ஃபார்வர்ட் வச்சு தலைவர் பண்ணிடுவார். ஓகே. ஸோ அதை வந்து அது மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ்னு தொடர்ந்து பார்த்தா இந்த மாதிரி அப்படின்னோன்னா ஒரு தென் ஐ இமிடியட்லி இன்ஃபார்ம்டு எல்லாத்துக்கும். ஸோ அவங்க பசங்க கால் பண்ணி சொல்லும்போது அது ஒரு மாதிரியா இருக்கும் எல்லாருக்குமே. இந்த மாதிரியான ஒரு செய்தி அவரோட நம்பர்லேருந்தே ஒரு மெசேஜ் இந்த மாதிரி வரும்போது வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப கொடுமை. கரெக்டாக சொன்னீங்க ஆக்சுவலாக, ரொம்ப கொடுமையான விஷயம் தான் ஆக்சுவலி. நம்ம அந்த மாதிரி மெசேஜை வந்து நம்ம அந்த ஆல்டர் தான் அந்த மாதிரி மெசேஜ் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் pretty பெயின்ஃபுல் தான் அது. உங்க 2 பேருக்கு எவ்வளோ வருஷம் பழக்கம் சார்? எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். சிவமயம்னு ஒரு சீரியல் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கும்போது ரடான் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது நேத்ரன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து அப்படியே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், எல்லாத்தையும் பெருசாலாம் பேச மாட்டான், அதெல்லாம் பண்ண மாட்டான். பட் தென் ஆக்டிங்னு வரும்போது அந்த டைம்லி மேனர்ஸுங்கும் போது இதெல்லாம் வந்து தேர் வாஸ் ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப கடினமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஆக்சுவலி. ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. he didn't get anything easy. ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்றது எஸ் அஃப்கோர்ஸ் நேத்ரனுக்கு வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் he had. அது எல்லாமே வந்து பேட்டில் பண்ணி இப்போதான் ஒரு சமீப காலத்தில் நான் கேட்குறேன் தட் இஸ் டூயிங் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு. அவனுக்கு நல்ல ஒரு டைம் பீரியட் வரக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்தோம். ஓகே. இந்த ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து அந்த க்ரோத்துக்காகவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு அந்த மாதிரி சொல்கிறேன். கண்டிப்பாக 100%. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதாச்சும்? எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது. ஜென்ரிக்காவே வந்து மீடியா அப்படின்னாலே எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும், ஸ்மால் ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலுமே வந்து அடுத்த வாய்ப்பு ஒன்று கிடைக்கிறதுங்கிறது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் தான். இட் இஸ் நாட் அன் ஈஸி கேக் வாக், காம்படிஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ எஸ் ஈ ஆல்சோ அண்டர்வென்ட் த சேம் ஸ்ட்ரகிள். அதெல்லாம் இது பண்ணி வெரி ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா அவன்கிட்ட ஐ திங்க் அந்த இது ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணோம் நேத்ரனோட. அப்பதான் வி காட் வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ எப்படின்னா நேத்ரனுக்கு எனக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோடி அமரோன்ல ஏதோ சாங் கொடுப்பாங்க ஆடுறதுக்கு, நாங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் போய் என்ன பண்ணுவேன் வந்து ட்விஸ்ட், அவன் எதுவும் பெருசாக யோசிச்சிடக்கூடாது, ஏதோ டம்மா ஒரு சாங் நான் தான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன்றேன். அவன் அதை நினைச்சு ஸ்கெட்ச் எல்லாம் போடுவான். உடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ்ல பார்த்தா நான் வேற சாங் ஆடிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் விளையாடிப்போம் ஆக்சுவலி. ஸோ இப்படிதான் இந்த செட்டாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. பட் தென் அப்படியே தொடர்ந்து அப்படியே காலகாலமா அப்புறம் இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நாங்கள் ஒன்று பண்ணினோம். அதுல வந்து மைக்கேல், ராம், பாலாஜி, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே நாங்கெல்லாம் ஒரு பாய்ஸ் டீம் ஆக்சுவலி. ஸோ அதில் நேத்ரனும் ஒரு பிளேயர். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு சீனியராக இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைம்ல எமோஜ் ஆனதுனால ஒரே பேட்ச் தானே. ஸோ நான் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும். அப்புறம் தாண்டி இந்த மாதிரி டெய்லி மெசேஜ் போடும்போது நான் ஃபோன் பண்ணி கலாய்ப்பேன். நான் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பேன் நேத்ரன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஹேட் அ நைஸ் ரிலேஷன்ஷிப் கோயிங் ஆன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து நேத்ரனுக்கு சோன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் வீடியோ பைக் கொடுத்தது. அதை பார்த்தோன்னே வந்து உடனே நான் வந்து கால் பண்ணி எங்க ஒய்ஃப்க்கும் வந்து ஷீ நோஸ் தேர் ஃபேமிலி ஆல்சோ.
ஸோ அதனால வி கால்டம் என்ன ஏதுன்னு கேட்டோம். ஸோ அதில் தான் வந்து இந்த விஷயம்லாம் வந்து வெளியில் வந்துச்சு. ஸோ தட்ஸ் how all these things happen. ஓகே. அப்போ போய் பேசியிருந்தீங்களா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே? ஆக்சுவலாக பேசணும்னா இது பட் ஆனால் நானே ஒரு பெரிய பயந்தாங்கோலி ஆக்சுவலாக. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலி. எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி பேச போகிறோங்கிற ஒரு இது பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலி. திடீர்னு வந்து பார்த்தா வந்து ஏதோ ஒரு காரணகட்டத்தில் ஒரு மெசேஜ் போடுறான். இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அவன்கிட்ட ஒரு மெசேஜ் வரும்போது சரி அவனுக்கு என்னடா எப்படா இருக்கா அது இதெல்லாம் போடும்போது நான் வீடியோ காலில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்தான். ஸோ he came, we spoke, I met him and yeah, he was very miserable actually and he was battling the cancer in a very very serious way. அவரோட பெயின் எல்லாத்தையுமே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ஃபோனில். ஸோ that's when it really hit us actually. ஸோ அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு நானும் சரி நம்ம மோட்டிவேஷனாக நம்ம எப்பவுமே பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஏதோ மோட்டிவேஷனலாக பேசுகிறேன். நான் ட்ரை பண்ணி தப்பா நான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவன் திரும்பி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் பாருங்க. என்ன சொன்னான் அப்படின்னா வந்து இல்லை மச்சான் நான் இதெல்லாம் ஐ வில் ஃபைட், நான் வந்து ஃபைட் பண்ணி நான் வந்துடுவேன் மச்சான், திருப்பி நான் பழைய மாதிரி நான் வந்து நிற்கிறேன் பாரு அப்படின்னு. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே புல் அரிச்சு போச்சுப்பா, என்னடா இது, லுக் அட் தட் ஸ்பிரிட் தட் ஹி ஹேஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சமீபமாக வந்து அவங்க செகண்ட் டாட்டருக்கு வந்து பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே அப்போ வந்து மச்சான் நானே வந்து பிரியாணி பண்றேன் எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கூப்பிட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு மெசேஜ் வச்சு இல்லை மச்சான் இது மாதிரி தேர் அட்மிட்டிங் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. சரிடா நீ எல்லாம் ரெடி ஆகிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இறங்குது. ஸோ கேட்கும்போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ஷாக். கண்டிப்பாக சொல்ல போனால் அவங்க டாட்டர் வந்து அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருமே ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே ஷாக்ல தான் போயிருந்தோம். ஸோ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹவு த கான்வர்சேஷன் வாஸ் ஸ்டார்டட் அந்த டைம்ல? வெரி சிம்பிள் ஆக்சுவலி. இது as an ஆக்டரோட ட்ரேடே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து இருக்கிறது தான் லுக்ஸ் தான் வந்து அது அவனோட ட்ரேடே ஆக்சுவலா. ஸோ அந்த ஏதோ ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆகும்போது நம்மள ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறவங்க அதை பார்த்தா தே வில் கெட் ஸோ மச் டிஸ்டர்ப்டுங்கிற ஒரு ஃபீலிங் எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப உண்மையான ஒரு ஃபீலிங். ஸோ ஆக்டருக்கு மட்டுமே வந்து டிஸ்ஃபிகர்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் அ பிக்கஸ்ட் பெயின். ஸோ அதனால ஒன்றும் சாதாரணமா ஆக்டர் இல்லைனாலும் சாதாரணமாவே நம்ம யாரா இருந்தாலும் நம்மளே நல்லா இல்லை அப்படின்னா வந்து நம்ம யாருமே வந்து யாரும் வேணாம் பார்க்க வேணாம் தான் நம்ம சொல்லுவோம். அதே ஒரு ஃபார்முலா தான் அவனுக்கும் ஒர்க் ஆயிருக்கு. பட் எஸ் இட் வாஸ் அ வெரி சேட் எண்டிங் ஃபார் ஹிம். பட் ஏன்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன் ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து ஏன்னா பிசிக்கலாவே நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாசமா ஐ saw his pain that he underwent. Looking at his pain, what I think is God has liberated him from his pain. ஏன்னா that kind of pain and he underwent. அது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் சொன்னான். It was very painful. So in a way he is liberated actually. So we should pray for his soul to what do you say attain the divinity. அது ஒன்று. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்னன்னா அதுக்கு அவனுக்கு 2 பொண்ணுங்க ஒய்ஃபு. அவரு அனுபவிச்சதோட அந்த ஃபேமிலி என்ன அனுபவிச்சிருக்கும்னு நம்ம நினைக்கும் போது வந்து அஃப்கோர்ஸ் ஐ திங்க் நல்ல பிரேவான ஒரு ஃபேமிலியை வந்து அவன் வந்து இது பண்ணியிருக்கான். தட்ஸ் வை அவங்க எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இதை இவ்வளோ இதாக ஹேண்டிலாவது இது வரைக்கும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ கண்டிப்பாக ஏன்னா கடினமான உழைப்பில் அவனோட ஃபேமிலியை அவன் வந்து காப்பாற்றிட்டு இருந்தான். வெரி ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவன் ஃபேமிலிக்காக எப்படி ஓடி இருக்காங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஸோ லுக்கிங் அட் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ திங்க் அவங்க 2 பொண்ணுங்களும் தேர் வென்ச்சரிங் இன் டு மீடியா. ஸோ எஸ் போத் ஆர் திங் அண்ட் ஐ ப்ரே டு த காட் தட் நேத்ரனோட ஆத்மா வந்து நிஜமாலுமே எப்போ சாந்தி அடையும்னா அந்த பொண்ணுங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த குடும்பத்தை அந்த பொண்ணுங்க நல்லா காப்பாற்றுற டைம்ல வந்து ஐ திங்க் he will feel very happy. மேபி அது அவனோட ஆசையாக இருந்திருக்கலாம், மேபி அது என் வாயிலிருந்து நான் சொல்லலாம், வாட் எவர். ஸோ ஐ ப்ரே அண்ட் விஷ் திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே. ஸோ ஹவு மச் அ பாசிட்டிவ் பர்சன், எந்த அளவுக்கு அந்த ஓவர் கம் பண்றதுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கணும்? சரி அதான் நான் சொல்றேன். ஃப்ராங்கா சொல்ல போனா இப்போ சிவகார்த்திகேயன், மைக்கேல், அப்புறம் ராம் இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ஆல் டான்சர்ஸ். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிகாஸ் நாங்கள் ரியாலிட்டி ஷோல இருந்தனால. ஸோ இப்போ நானு நேத்ரன்லாம் ஆர்டிஸ்ட் கம் டான்சர்ஸ் அந்த மாதிரி. இவங்க எல்லாமே வந்து ஒரு ரகத்துல வராங்க. பட் அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களாம் அடிச்சு விளையாடுவாங்க டான்ஸ் கீன்ஸ் எல்லாமே. இப்போ அவங்களுக்கு கம்பீட் பண்ணணும்னா அவங்களோட பேட்டர்ல நம்ம ஆடணும். அப்ப நம்மள எவ்வளவு ஹவு மச் வி ஷுட் டீகோட் அவர் செல்ஃப் அண்ட் ஹவு மச் வி ஷுட் ரீஅண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப். அது வந்து பிசிக்கலா நான் நேத்ரன்ட்ட பார்த்தேன். இந்த வே ஹி ட்ரை டு அடாப்ட். இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரிலாம் ஒரு சாங்லாம் ஆடுவான், ரொம்ப நல்லா ஆடுவான். ஸோ அதெல்லாம் வந்து விசா அதெல்லாம் பார்த்துட்டு தென் தட்ஸ் அ டைம் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே இஸ் a very very hard working guy.
நேத்ரன்ங்கிறது. ஏன்னா சான்ஸ் ஈஸியா வரல வந்துகிட்டே இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னை எப்பவுமே தயார்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவர் சீரியஸான ஆக்டர். ஸோ அந்த சான்ஸை நம்ம தவற விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு கவனம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவனம் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ தட் ஷுட் பி த ஆன்சர். எஸ். ஓகே. ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். ஏன்னா ஒரு 20 years ஜேர்னின்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல இப்போ வரைக்கும் வந்து அந்த 20 வருஷம் ஜேர்னியை அப்படியே பிரேக் பண்ணாமல் எடுத்துட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்னு ஷேர் மறக்க முடியாத இன்சிடென்ட் நேத்ரன் கிட்ட என்னன்னா, 10,000 இருந்தாலும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் என் மனசுல எப்பவுமே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாசமா நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி இல்லை, ஒரு ஆஃப் அன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நான் வந்து இவ்வளோ பெயினை அண்டர்கோ பண்ணியிருக்கேன். நான் எப்படிப்பட்ட பயந்தாங்கொழினா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி அப்படின்னு கேட்கறதுக்கே எனக்கு பயம். ஏன்னா நீங்க எதுவும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அதை கேட்டு நான் ஒரு 10 நாள் பயந்துருவேன். அந்த மாதிரி நான் பயந்தாங்கொழினா அவனுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவன்கிட்ட கேட்கும்போது வந்து அவன் இந்த மாதிரி பெயின்லாம் அண்டர்கோ பண்ணிட்டான். ஆமாண்டா, அதெல்லாம் ஆமாண்டா, ஆனால் நான் திரும்பி ஐ பி பேக், நான் வரேன்டா, நான் வந்து நான் ஐ வில் கம் பேக், நான் மறுபடியும் நிற்பேன் அப்படின்னா. ஸோ அந்த ஸ்பிரிட்டை பார்க்கும்போது நம்ம ஏதோ கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நம்ம ஒரு புது பர்சனாக பார்க்குறோன்னா ஒரு ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தால் அந்த க்ளோஸான மூமெண்ட் ஜோடி நம்பர் 1ல இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக வச்சிச்சு அந்த டைமில் உங்களுக்கு? ஐ திங்க் வைல்ட் கார்டு ரவுண்டில் அதுக்கு முன்னாடி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா வந்து ஒரு பர்டிகுலர் காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு வந்து அப்போல்லாம் வந்து காம்படிட்டிவ் ரவுண்ட் ஆகும்போது ஏதோ ஸ்பெஷாலிட்டியாக நம்ம வந்து ஒரு ரவுண்டு கொண்டு வருவோம் இல்லையா. ஸோ கைத்துல இருந்து தொங்குற மாதிரி ஆடுவோம், தண்ணிக்குள்ளே ஆடுவோம், ஃபயர்ல ஆடுவோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு கிமிக் பண்ணோம்ல. ஸோ வந்து நான் வந்து 10,000 கிமிக் மைண்ட்ல வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். அவனு வந்து அவரை பார்த்தா வந்து அவன் கிமிக்கோட நான் என்ன கிமிக் பண்றேங்கிறது அவர் கத்துக்கணும்னு கீனா இருக்கான். எதுக்கு அப்படின்னா அந்த கிமிக் அவர் எடுத்தோன்னா அதோட பெட்டரா அவர் எடுப்பார் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நெருப்பு போட்டு நெருப்பு நடுவில் ஆட போறோம் மச்சான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். ஒரு வாரமா வந்து வெங்கட் நெருப்புல ஆட போறான், நான் வெங்கட் நெருப்புல ஆட போறான்னு ஊருக்கே சொல்லிட்டு வந்துட்டான். கடைசியில் நான் நெருப்புல எல்லாம் ஆடல. ஸோ அதே அவனுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகி போச்சு. அதை வச்சு கலாச்சு. அதுக்கப்புறம் வி பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்க எங்க ஷூட்ல பாத்துக்கலாம், இதுல பார்த்தா ஃபோன் பண்ணி எல்லாம் கலாய்ப்பேன் நான் சம்டைம்ஸ். வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லுக் அட் ஹிஸ் இன்னசென்ஸ். இஸ் காட் அ குட் இன்னசென்ஸ். இன்னும் ஒரு குழந்தைத்தனம். அதனாலே நேத்ரு த பாத்ரூம் கூப்பிடுவேன் நானு. ஓகே, நீங்க அப்படிதான் சொல்லி கூடுவீங்க? ஆமா, நேத்ரு த பாத்ரூம் பண்ணானு. எதனால நேத்ரு த பாத்ரூம்? சும்மா ரைமிங்ல ஒன்று அடிக்கிறது அவனை கலாய்க்கிறதுக்கு. அந்த மாதிரி இப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அதிகமா பாத்துருப்போம். அவரை ஸ்கிரீன்ல அதிகமா பார்த்துதான் நீங்க வந்து பர்சனலா பழகி இருக்கீங்களா? ஸோ ரியாலிட்டியில எவ்வளவு குட் பர்சன் அவர்? அதான் வெரி ஹார்ம்லெஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் வெல் மேனர்டு பாய். இது வெரி வெரி வெல் மேனஸோட இருப்பாரு. அண்ட் இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக. அண்ட் இஸ் ஆக்சுவலி ஹியூமரஸ். அதாவது ஹியூமரஸ்னா எல்லாத்துட்டையும் கிடையாது, தான் கான்ஃபிடென்ட்டாக யார்கிட்ட இருக்காரோ அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹிஸ் கேரக்டர். கடைசியாக எப்போ பேசியிருந்தீங்க அவர் கூட? மெசேஜ் தான், டெய்லி பண்ணுறது தான். ஐ திங்க் ஒரு 11 days ஒரு இதுக்கு முன்னாடி தான் எனக்கு முந்தானே 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான். தட்ஸ் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு ஹிம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி வந்து என் பொண்ணு 2வது பொண்ணுக்கு வந்து பர்த்டே. ஸோ என் கையால் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக பண்ணுவான். இது வெரி குட் குக் ஆக்சுவலி. ஸோ வந்து நான் பண்ணி எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு. ஐ ஃபெல்ட் வெரி பாசிட்டிவ். ஐ ஃபெல்ட் மறுபடியும் சொன்ன மாதிரி லுக் அட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் இந்த மாதிரி நியூஸ் ஐ காட் திஸ் மார்னிங். ஸோ தட்ஸ் இட். எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க சார் அவரை? டேய் நேத்ரா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நேத்ரு பாத்ரு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பேன் ஃபோன் பண்ணோன்னு. இப்போ வந்து அந்த மாதிரி அவனை கலாய்க்க முடியாது. அதே மாதிரி வந்து டெய்லி காலையில் ஒரு எப்படியும் சில நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம், சில நாள் வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி மூடியாக இருந்திருப்போம். ஸோ இந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ் கூட சில பேரை வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரெசன்ஸை வந்து மிஸ் பண்ண வைக்குங்கிறது எனக்கு நேத்ரன் மூலியமா தெரியுது ஆக்சுவலி. ஸோ ஏன்னா அவன் டெய்லி காலையில் அந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக ஏதோ ஒன்று அனுப்பிச்சிட்டு இருப்பான். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. பட் இப்போ இந்த மெசேஜ் யாரும் அனுப்ப போகிறது இல்லையே. ஸோ எஸ், ஐல் பி மிஸ்ஸிங் தீஸ் 2 aspects. And also a good friend of mine. Okay. Thank you so much, sir. Thank you for sharing this good things. Thank you. Pushpa na national lunch, yeah. International.